5000 calorie challenge. ஸோ அப்படின்னா என்ன? ஈட்டிங் 5000 calories அண்ட் burning it. ஸோ இதுதான் அந்த சேலஞ்ச். இந்த கண்டென்ட்டுக்கு மொத்தம் 2 ரூல் இருக்குது. ஃபஸ்ட் ரூல் என்னென்னா, நான் சாப்பிட்ற 5000 கேலரிஸை நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் பேர்ன் பண்ணணும். அப்படி பேர்ன் பண்ணால் நான் வின்னு, அப்படி பேர்ன் பண்ணலைன்னா இந்த சேலஞ்ச் ஃபெயில்டு. அப்படி நான் 5000 கேலரி சாப்பிட்டு நான் அதை வாந்தி எடுத்துட்டேன்னா அப்போவும் அந்த சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ இந்த 2 ரூலை தவிர வேறு நோ ரூல்ஸ். இது வரைக்கும் இந்த சேலஞ்சை தமிழ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் யாருமே பண்ணதில்லை, ஆனால் நான் பண்ண போகிறேன். ஸோ விஷ் மீ லக். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது வாட்ஸ் த 9 ஆக போகுது. இப்போது தான் நான் வந்து சாப்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆக போகுது. ஸோ சேலஞ்ச் வந்து 12 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இப்போ சாப்பிட்ட கேலரிஸ் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படாது. ஸோ நான் வந்து 12 o'clock மேலே என்ன சாப்பிட்றனோ, 12 o'clock அப்புறம் என்ன பேர்ன் பண்ணுறனோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கப்படும். சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 9, 10, 11, 12 இன்னும் 3 hours இருக்குது. 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய வெயிட் செக் பண்ணிடலாம். இந்த சேலஞ்சுக்கு முன்னாடி நான் என்ன வெயிட் இருக்கேன், இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் நான் என்ன வெயிட் இருக்கேன். இப்போ என்னோடய ஸ்டார்டிங் வெயிட்டு இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 9:10 ஆகுது. நம்ம வெயிட் செக் பண்ணிடலாம் வாங்க. சேலஞ்சுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து 92.95, ஆல்மோஸ்ட் 93 kilograms. 2 நிமிஷத்தில் நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நானும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டுருக்கேன். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ரோடில் நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1000 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணிடலாம் சைக்கிளிங் பண்ணி. பாருங்கள் டைம் ஆயிடுச்சு. ஸோ சைக்கிளிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். I am very happy. ஓவர் ஸ்வீட்டு. டோட்டலாக 400 கேலரிஸ். இப்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆக போகுது. 400 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியாச்சு. இன்னும் என்ன 4600 டு கோ. ஓகே, நான் இப்போ போயிட்டு என்னோடய ஒரு மீலை ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இப்போ தூங்க போகிறேன். 1 மணிக்கு 1:30க்கு தூங்கிடுவேன். பிரியாணி இருக்குது, தட்டு இருக்குது, பட் இதெல்லாம் சாப்பிட்டா கேலரிஸ் எகிரிடும். ஸோ நான் இந்த பிரெட் அல்வா, இந்த பச்சடி, இந்த ரைத்தா இதெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. ஒன்லி பிரியாணி மட்டும் சாப்பிட போகிறேன். ஓகே, சாப்பிட்டுட்டு நான் வந்து இப்போ பாருங்கள் மணி 1:30 ஆக போகுது. சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். அவ்வளோதான். ஓகே, உங்களை காலையில் பார்க்குறேன். குட் மார்னிங். இப்போது வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:15 சம்திங் ஆக போகுது. இப்போ தான் அலாரம் வச்சு எழுந்தேன். உடம்பு வந்து கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணோம் நம்ம தூங்கும் போது. ஸோ நான் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா நான் 7 hours தூங்கியிருப்பேன். 7 hours தூங்கினதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 560 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். 560 கேலரிஸ் இப்போ வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். நேற்று நைட் வந்து ஒரு 400 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணேன். அப்புறம் ஒரு 1600 கேலரிஸ் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ஓகே,
மார்னிங் வந்து ஒரு பனானா முடிஞ்சது, ஒரு 60 கேலரிஸ். நெக்ஸ்ட்டு ஒரு 1000 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹை கேலரி பிரேக்ஃபாஸ்ட். 1 hour வாக்கிங் ப்ளஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட். 1 hourனு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1000 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணிடணும். இன்றைக்கி ஓவர் கூட்டம். கிட்டத்தட்ட 50 மினிட்ஸாக வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆச்சுன்னு தெரியலை. நான் முடிஞ்சோன்னே இந்த வாட்சில் வந்து ட்ராக் பண்ணிவிடுவேன். இன்றைக்குள்ள 5000 கேலரிஸை கரைக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம கோலு. இப்போ வந்து கூட்டம் கம்மியாகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மோஸ்ட்லி யாரும் இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒரு 1.5 hours வந்து நான் வந்து வாக்கிங் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு கீழே டோட்டலாக இப்போ 1096 கேலரிஸ், 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30. ஸோ இப்போயே நம்ம 10,000 ஸ்டெப்ஸ் அண்ட் 1000 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம 1090 சம்திங் கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்லீப்பில் வந்து ஒரு 600 to 620 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து போய் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டிய நேரம். இது வந்து 88 கேலரிஸ் மொத்தமாக. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 11:17 ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். ஸோ வந்தோடனே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேலரிஸ் தேவை. நம்ம இன்னைக்கு 5000 கேலரிஸ் வந்து சாப்பிட்டு ஆகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, டிஃபன் கடையில் போனேன். சரி, வடை பூரிலாம் ஹை கேலரி, அது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு கடை கூட இல்லை. டிஃபன் கடையே இல்லை. 11 o'clock ஆகுதுல்ல, டிஃபன் கடையே இல்லை. ஸோ பார்த்தேன், நம்மளுக்கு வந்து கேலரிஸ் தான் முக்கியம், மேக்ரோஸை பற்றி கவலை இல்லை. இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதெல்லாம் பார்க்கல. நான் ஒன்லி ஃபார் கேலரிஸ். ஸோ என்ன பண்ணேன், ஒரியோ பிஸ்கெட் வாங்கினேன். இதில் வந்து ஒரு பிஸ்கெட்டில் வந்து 205 கேலரிஸ் இருக்குது. 205 கேலரிஸ் நான் வந்து 5 பேக்கெட் வாங்கிட்டேன். 5 பேக்கெட்னா 2, 4, 6, 8, 10 1025 கேலரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரியோ பிஸ்கெட்லேருந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு 16 கிலோமீட்டர் வந்து நம்ம ரன் இல்லை, 16 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பைக்கிங் பண்ண போகிறோம். ஸோ 250 ml மில்க்னா இதில் அப்ராக்சிமேட்டாக இருங்க, நான் கேலரிஸ் பார்த்து சொல்கிறேன். அம்மா, இனிமேல் ஒரியோவே வெறுத்துருவான் போல என் வாழ்க்கையில். இட்ஸ் ஃபக்கிங் டிஸ்கஸ்டிங் இந்த மாதிரி 5 பேக்கெட்டை ஒரே நேரத்தில் சாப்பிட்றது. பட் 1000 கேலரிஸ் ஏரியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பைக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு லஞ்சு சாப்பிட்றலாம்.
ஏன்னா மணி வந்து இது வந்து ஓடலை. ஸோ டைம் வந்து இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் 12:26 ஆகுது. ஸோ நான் போயிட்டு இப்போது லஞ்ச் வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறேன். வேறு என்ன, பிரியாணி தான். பிரியாணியில் தான் 1000 கேலரிஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டு, இன்றைக்கி வர சண்டே பிரியாணி இல்லாமல் எப்படி? ஐயோ, போய் பிரியாணியை வாங்கின்னு வந்தாச்சு. ஆனால் எனக்கு பசியே இல்லை. என்ன பண்ணுறது? மணி பார்த்தீங்கன்னா ஒன்றாக போகுது. நான் வந்து இது வரைக்கும் 3000 கேலரி சாப்பிட்ருப்பேன். எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. பார்க்குறீங்களா? தொப்பையே வந்துருச்சு எனக்கு. அப்பா, எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு அந்த ஃபுல் பிளேட் பிரியாணியும். இங்கே பாருங்கள், இது வந்து எலும்பு. இது வேணாம், என்னால் முடியல இது மேலே. பைக் ரைடுக்கு வந்து தயாராகியாச்சு. இதுதான் நம்ம காஸ்டியூம். ஓகே, இப்போது நம்ம வந்து 17 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் பைக்கில். பைக் மீன்ஸ் சைக்கிளில். இன்னைக்குள்ளே நான் 5000 கேலரிஸ் பேர்ன் பண்ணி ஆகணும். அப்படி பேர்ன் பண்ணலைன்னா இந்த சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம சைக்கிளிங் பண்ணிடலாம். எப்படி மாட்டியிருக்கேன் பாருங்கள். இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, ஓட்டின்னு போயிடுவேன். எப்படியோ பாதி தூரம் வந்தாச்சு. என் கையை பாருங்க, எடுத்தா ஃப்ரீயாக ஓட்டிக்கணும் வந்தேன். இன்னும் கூட 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ விஷ்மிலக். ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் நான். எல்லாம் வீட்டில் எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் 17 கிலோமீட்டர்ஸ் பைக்கிங் பண்ணால் நிறைய கேலரிஸ் பேர்ன் ஆகும் அப்படின்னு நினச்சா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஒன்லி 700 கேலரிஸ் தான் நான் இப்போ பேர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 1786 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அடுத்த பிளான் என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது, பூனைக்குட்டியும் இருக்குது, ஸ்டேர்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேர்ஸை வந்து ஏறி நான் இன்றைக்கி ஃபுல் கேலரிஸும் இந்த ஸ்டேர்ஸ்லேயே பேர்ன் பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி நான் பண்ணுவேனா? ஓகே, பார்க்கலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் இப்போ தான் 17 கிலோமீட்டர்ஸ் நாக்கு தள்ள வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:51. இன்னும் 2 hours இருக்குது. இன்னும் நம்ம அப்ராக்சிமேட்டாக 1800 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம பேசுகிறத விட்டுட்டு நம்ம பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கரண்ட் இல்லை. ஸோ இன்னும் 1700 கேலரிஸ் தான் பேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது மொட்டை மாடியிலே வாக்கிங் பண்ணியே ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன். இங்கே மழை தூருது வேறு. ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாட்சை காட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து 22,000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தேன். தும்பலே வந்துருச்சு இந்த வேர்வையில் நனைஞ்சு இங்கே பாருங்கள், என் உடம்பு பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஸோ 20,000 ஸ்டெப்ஸ் மொத்தமாக நடந்திருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டாட்ஸ்லாம் காட்டுறேன். மணி பார்த்தீங்கன்னா 12.
இன்றைக்கான ரிசல்ட்டை வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னால் பேசவும் கூட முடியலை, என்னால் நடக்க முடியலை. என்னோடய கால் செம்ம வலி எடுக்குது. என்னோடய காப்ஸ் எல்லாம் அப்படி கட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஓகே, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். உங்களுக்கான ஸ்டாட்ஸ்லாம் நான் காட்டுறேன். ஸோ என்னோடய ஸ்டார்டிங் வெயிட்டும் இப்போ நான் டைம் வந்து 12 o'clock ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் வெயிட்டும் எண்டிங் வெயிட்டும் ஒன்றே. எஸ், நேற்று சேலஞ்ச் முடிஞ்சது, நான் போயிட்டு தூங்கிட்டேன். ஸோ இந்த சேலஞ்சில் வந்து நான் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கேன்ட்டு இங்கே வரப்போகுது. இன் 3, 2, 1 கோ. ஓகே, சேலஞ்சில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோன்னே வச்சுக்கலாம். பட் எனக்கு ஒரு இது இருக்குது. நான் வந்து டோட்டலாக 5000 கேலரிஸ் அந்த வந்து உங்களுக்கு நான் இங்கே போடுறேன், இல்லை இங்கே போடுறேன். 5000 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியாச்சு. பட் ஆக்டிவ் கேலரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3128 சம்திங் கேலரிஸ் தான் பேர்ன் பண்ணியிருக்கோம். பட் ஓவராலாக நம்ம தூங்குறது, நம்ம எக்ஸிஸ்டிங், நம்ம இருக்கிறது, ஸோ மொத்தமாக நம்ம 5000 கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியாச்சு. இந்த சேலஞ்சில் வந்து நான் வந்து 30,000+ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், 7 hour மேலே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், 20 kilometers மேலே வந்து பைக்கிங் பண்ணியிருக்கேன், சைக்கிளிங் பண்ணியிருக்கேன். புரியும், நான் இன்றைக்கி சாப்பிட்டது வந்து 5000 கேலரி ப்ளஸ் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது எவ்வளோ கம்மியான ஃபுட்டாக இருந்தது பார்த்தீங்களா? 2 பிரியாணி, கொஞ்சம் ரோஸ் மில்க்கு, வாழைப்பழம், ஒரியோ பிஸ்கெட்ஸ். ஸோ இதுவே 5000 கேலரிஸ் ஆகிடுச்சு. இந்த சேலஞ்ச் வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் ட்விஸ்ட் என்னென்னா, ஐ எம் சேலஞ்சிங் மை பிரதர் தினேஷ் தீனா டு கம்ப்ளீட் திஸ் சேலஞ்ச். நீயும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுதான் உனக்கான சேலஞ்ச். அண்ட் அப்புறம் வேறு யாராவது இந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு 50 likes வந்ததுன்னா நான் வந்து இதே 5000 கேலரி சேலஞ்சை வந்து க்ளீனாக சாப்பிட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல இல்லை. நானும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இன்னும் கால் வலிக்குது. ஸோ நான் இப்போ போய் ரெக்கவரி ஆகணும். ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பை.